விஜய் ரசிகர்களை நிறைய பேர் தற்குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படிங்கிற காரணம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இவங்க அரசியலுக்கு வந்த மாதிரியே தெரியலை, இன்னும் சினிமா மோகத்திலே தான் இருக்காங்க. ஃபயர் விடுறது, விசில் அடிக்கிறது, கத்துறது, மரத்து மேலே தொங்குறது அப்படின்னு இவங்க பண்ணுறது எதுவுமே அரசியல் மாதிரி தெரியலை. எல்லாம் வேடிக்கை காட்ட வந்த கூட்டம் மாதிரி தான் இருக்குது. சரி, மற்ற விஷயங்களில் அப்படி வேடிக்கை காட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த கரூர் துயர சம்பவத்துலேயுமா இப்படி பண்ணணும்? நாளைக்கு விஜய் அவர்கள் இந்த கரூரில் பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தினர் சந்திக்கிறாங்க இல்லையா, அதற்காக இன்றைக்கே பஸ்ஸில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரெலாம் அழைச்சிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு மாமல்லபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் வச்சு அவங்களெல்லாம் சந்திக்கிறாங்களாம். அப்படி சந்திக்கிறதையே நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி நடக்காது. பாதிக்கப்பட்டவங்களே சோகத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு நேரடியாக போய் ஆறுதல் கூறுறது தான் உலக வழக்கம். உலகத்தில் எந்த மூலையிலையாவது இப்படி நடக்குமா? நீங்கள் வாங்க எங்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் இங்கே அப்படி நடக்குது. சரி, அதை கூட ஒரு பக்கம் விடுங்க. இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு, இதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் விஜய் கூப்பிட்றாரு. அப்படி இருக்கும்போது இவங்க ரசிகர்கள் சோசியல் மீடியாக்களில் நாளைக்கு களமே அதிரும் அப்படின்னு ஃபயர் விட்டுட்ருக்கானுங்க. நீங்கள்லாம் மனுஷன்தானாடா அப்படின்னு தான் கேட்கணும் போல். ஏன்னா ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு இவர் கூப்பிட்றாராம். ஆனால் நாளைக்கு களமே அதிருமா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர், விஜய் எவ்வளவுதான் இதோட முடிஞ்சிட்டாருன்னு நினச்சிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, அரசியல்னால் என்னென்னு நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு ஃபயர் விடுறானுங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டியதான், நம்ம வேண்டாங்களே. ஆனால் எந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஆறுதல் சொல்ல வர நேரத்தில் அவனுங்க தற்பெருமையை பேசி ஃபயர் விட்டுட்ருக்கானுங்கன்னா, இவனுங்க அந்த 41 உயிர் போனதில் கொஞ்சம் கூட வருந்துற மாதிரியே தெரியலையே. அப்புறம் எதுக்கு அவர் ஆறுதல் சொல்கிறதுக்கு கூப்பிட்றாரு?